அழகான காட்டுப்பகுதியின் அருகே ஒரு குட்டி பையன் தன் தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பழம் பறிக்க காட்டுப்பக்கம் சென்ற அவன் ஒரு பெரிய ஆப்பிள் மரத்தை பார்த்தான். அவன் உடனே மரத்தின் மேல் ஏறினான். அந்த நேரத்தில் மரத்தின் ஒரு கிளையில் பெரிய ஒரு பாம்பு இருந்தது. அவன் பயத்தில் திகைத்து மரத்திலிருந்து கீழே விழுந்தான். அவன் விழுந்த இடத்தில் ஒரு பழைய பானை இருந்தது. திடீரென்று அந்த பானையிலிருந்து ஒரு பூதம் வெளியில் வந்தது. அது கோபமாக அவனை பார்த்து, "என் தூக்கத்தை ஏன் கலைத்தாய்? உன்னை சும்மா விடமாட்டேன்" என்று கத்தி அவனை எறும்பு அளவுக்கு மிகவும் குட்டியாக மாற்றி சாபம் விட்டது. ஒரே நொடியில் அந்த பையன் மிகச் சிறியதாக மாறிவிட்டான். அவன் மிகவும் பயந்தான். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்த ஒரு பெரிய எறும்பு அவனை சாப்பிட முயன்றது. அப்போது ஒரு குட்டி எறும்பு திடீரென வந்து அவனை காப்பாற்றியது. அந்த குட்டி எறும்பு அந்த பையனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றது. அந்த எறும்புகளின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கிருந்த எறும்புகளின் ராஜாவுக்கு அந்த குட்டி பையனை பிடிக்கவில்லை. "நீ இங்கே இருக்கக்கூடாது, உடனே இங்கிருந்து போ" என்று அவனை விரட்டச் சொன்னான். ஆனால் அந்த குட்டி எறும்பு பையனுக்காக தைரியமாக ராஜா எறும்புடன் சண்டை போட்டது. இறுதியில் அந்த பையன் அங்கேயே தங்க அனுமதி பெற்றான். நாள் போக போக அந்த பையன் அங்கிருந்த எறும்புகளுக்கு நல்ல நண்பனாக மாறிவிட்டான். உணவு கண்டுபிடிக்க அவைகளுக்கு மிகவும் உதவினான். எறும்புகள் சாப்பிட தேவையான தானியங்கள், பழத்துண்டுகள் எல்லாம் எங்கு கிடைக்கும் என்பதை அவன் கண்டுபிடித்து காட்டினான். ஒரு நாள் இரவு பலத்த மழையும் வேகமான காற்றும் வீசியது. மழைநீர் எறும்புகளின் வீட்டிற்குள் புகத் தொடங்கியது. அதை பார்த்து எல்லா எறும்புகளும் பயந்து அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்தன. அப்போது அந்த பையன் உடனே சிறு சிறு கற்களை எடுத்துக்கொண்டு தண்ணீர் வரும் வழிகளை அடைத்தான். அதனால் வீட்டிற்குள் மழைநீர் வராமல் தடுக்க முடிந்தது. இதனால் எல்லா எறும்புகளும் பாதுகாப்பாக தப்பின. மறுநாள் காலை எல்லா எறும்புகளும் அந்த பையனுக்கு நன்றி சொல்லி பெரிய கொண்டாட்டம் செய்தன. அப்போது ஒரு வயதான எறும்பு அவன் அருகே வந்து ஒரு சிறிய மருந்தை கொடுத்து, "இதை குடி" என்று சொன்னது. அவன் வெளியே சென்று அந்த மருந்தை குடித்தவுடன் உடனே தன் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டான். மீண்டும் மனிதனாக மாறியதை பார்த்து அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்டது. அவன் எல்லா எறும்புகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தான். பிறகு மகிழ்ச்சியுடன் தன் வீட்டை நோக்கி சென்றான்.